இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமிகே ஸ்போர்ட்ஸ் தி பெத்தாங் பிராங்கோ பாண்டிச்சேரி அசோசியேஷன் அமைப்பானது புயலால் பாதிக்கப்பட்ட 500 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் சிறார்களுக்கு பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. அமிகே ஸ்போர்ட்டிவ் பெத்தாங் பிராங்கோ பாண்டிச்சேரி அசோசியேஷன் பிரான்சில் அமைந்துள்ள இந்த அமைப்பானது பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட பாண்டிச்சேரி திடீர் நகர் பகுதியை சார்ந்த 500 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் சிறார்களுக்கு பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த அமைப்பின் தலைவர் பிரான்ஸ் ரமேஷ் மற்றும் அவரின் பாண்டிச்சேரி நண்பர்கள் பாபுலால், ஆறுமுகம், புகழ், நாராயணசாமி, விஜயராஜா, வழக்கறிஞர் வேல்முருகன், சிவாஜிராவ், தனலட்சுமி, குருமூர்த்தி மற்றும் பகுதி மக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ இலவச அரிசியை வழங்கினார். புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழை காரணமாக தொடர்ந்து பள்ளிகள் 5 நாட்களுக்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போது இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. பள்ளிகளில் ஏதேனும் வெள்ள பாதிப்புகள் உள்ளதா, பள்ளிகளில் மேல் தளத்தில் ஏதேனும் நீர்க்கசிவு உள்ளதா என பள்ளிகள் சரிவர நடைபெறுகிறதா என்று உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் கோவிந்தசாலை அரசு ஆரம்ப பள்ளியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டு எடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் வி.பி.ஆர். அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் குபேர் பாடசாலை வீதி, மாரியம்மன் கோவில் வீதி, வாழைக்குளம் அரசு குடியிருப்பு, மாரியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்ப்பாயும் அவர் வழங்கினார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிவி நகர் டோபிகானா முழுவதும் ஒவ்வொரு வீடாக சென்று புதுச்சேரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பாய் வழங்கினார். முத்தியால்பேட்டை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிவி நகர் டோபிகானா முழுவதும் ஒவ்வொரு வீடாக சென்று புதுச்சேரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பாய் வழங்கினார். முத்தியால்பேட்டையில் மழை வெள்ள புயல் பாதிப்பு அடைந்த பகுதியான டிவி நகர், அக்ரஹாரம், மஞ்சினி நகர், விஸ்வநாதன் நகர், வஉசி நகர், மந்தவெளி மாரியம்மன் கோவில் பகுதி ஆகிய இடங்களில் 2வது நாளாக இன்று மதியம், இரவு என இரு வேளைக்கும் பொதுமக்களுக்கு புதுச்சேரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் உணவு வழங்கினார். புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான ஊசுடு ஏரி நிரம்பிய நிலையில் ஐயரை போல் மந்திரம் கூறி பூஜை செய்து மதகை திறந்து வைத்த ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பெய்த அதி கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான ஊசுடு ஏரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் 800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 390 ஹெக்டேர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. ஊசுட்டேரி மொத்த நீர்ப்பரப்பு பகுதி 15.54 சதுர கிலோமீட்டர். ஏரிக்கரையின் மொத்த நீளம் 7.275 கிலோமீட்டர். ஊசுட்டேரியில் 540 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரி தற்போது மழை காரணமாக நிரம்பி வருகிறது. தொடர் மழை காரணமாக வீடூர் அணை தற்போது திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வர துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள ஏரி அருகே உள்ள மதகின் ஷட்டர் கற்பூரம் ஏற்றி மந்திரங்கள் கூறி திறந்து வைத்து மலர் தூவி உபரி நீர் வெளியேற்றினர். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில், டிஆர் ஸ்டைலில் பெஞ்சல் புயல் பணி செய்த அரசு ஊழியர்கள் மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினருக்கும் ரைமிங்காக வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக பிரமுகர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், சக்தி முருகன், ரமேஷ், ஆறுபடையப்பா மற்றும் பாஜக கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளில் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பால் பாக்கெட் வழங்கப்பட்டது. ஆகிய அனைத்து தரப்பு மக்களும் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பல்வேறு துன்பங்களுக்கு கஷ்டப்பட்டவர்கள். இந்த துன்பத்திற்கு இடையிலையும் புதுச்சேரி காவல்துறையானது காற்றாக மாறி பிறந்து பறந்து பணி செய்தார்கள். தீயணைப்பு துறை தீயாக வேலை செய்தது, மின்சாரத்துறை மின்னலாக பணிபுரிந்தது மற்றும் பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் இடியாக பறந்து பறந்து மக்களுக்கு வேலை செய்தார்கள். ஆக மொத்தத்தில் கடல் அலை ஓய்ந்தாலும் எங்கள் பணி ஓயாது என்ற அளவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு தரப்பு ஊழியர்களும் அதிகாரிகளும் சிறப்பாக பணிபுரிந்த அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது மழை வெள்ளமானது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதை அடிக்கடி மக்கள் மீது அன்பும். ஆற்று வாய்க்கால் வெள்ளத்தில் விழுந்த டிரைவர் தீபன்ராஜ் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வழுதாவூர் பக்ரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தீபன்ராஜ். டிரைவர் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி உட்பட 2 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி இவரும் உறவினரான பிரபாகர் என்பவரும் புதுவையில் பெய்து வந்த மழையை பார்க்க இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர். துத்திப்பட்டு சுத்துக்கேணி ஊசுடு வாய்க்கால் அருகே அவர்கள் வந்தபோது தீபன்ராஜ் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு சென்றுள்ளார்.
நீண்ட நேரமாகியும் அவர் திரும்ப வராததால் பிரபாகரன் தேடி சென்றுள்ளார். அங்கு அவரை காணவில்லை. வாய்க்கால் தண்ணீரில் அவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதனையடுத்து அவர் உறவினர்களுக்கும் சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சேதராப்பட்டு போலீசார் தீயணைப்பு வீரர்கள் வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 3வது நாளாக நேற்று அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து படகு மூலம் ஆற்று வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே இன்று காலை 10 கண்ணு அருகே உள்ள கூனிமுடக்கு பகுதியில் தீபன்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருபுவனை தொகுதி ஓம் சக்தி நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தண்ணீர், பால் பாக்கெட், பிரெட், உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் மருத்துவமனை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் புயல் மற்றும் மழையின் காரணமாக சுமார் 8 வீடுகள் நீருக்குள் மூழ்கி வெளியில் வர முடியா வண்ணம் 3 நாட்களாக தவித்து வந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போர்க்கால அடிப்படையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியுடன் விசைப்படகு மூலம் சென்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தண்ணீர், பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட், உணவுகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். உடன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா, அர்ஜுன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு மகோற்சவம் விழா முன்னிட்டு இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக காலை 6 மணிக்கு கணபதி ஓமத்துடன் தொடங்கிய ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மஞ்சமாதா, ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பெரிய கருப்பசாமி, சிறிய கருப்பசாமி, ஸ்ரீ கருப்பாயி அம்மன் ஆகிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. காலை 10 மணி அளவில் கொடியேற்றும் விழா மிகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களின் சிறப்பு பஜனை நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுக்கடை பஞ்சாயத்து மேட்டுப்பாளையம் கிராம மக்கள் முற்றிலும் பாதிப்பு. துணை மாவட்ட ஆட்சியர் தனலட்சுமி அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு.
புதுச்சேரி அருகே உள்ள கடலூர் மாவட்டம் புதுக்கடை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக மழைநீர் தேங்கி காணப்பட்டது. நேற்று முன்தினம் முற்றிலும் மழைநீர் வடிந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பினர். இந்த நிலையில் இரவோடு இரவாக சித்தேரி அணைக்கட்டை திறந்து விட்டதால் மலற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய கிராமமான மேட்டுப்பாளையம் ஊருக்குள் வெள்ள நீர் புகுந்தது. மழைநீர் நேற்று முன்தினம் வடிந்த நிலையில் நிம்மதியடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பள்ளி மாணவர்களின் பாடப்புத்தகம், உணவு தானியங்கள், உடைமைகள் உள்ளிட்ட அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமானது. செல்வராசு, நாகூரால், முருகன், சுகுணா உள்ளிட்ட சில வீடுகள் இடிந்து விழுந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று துணை ஆட்சியர் தனலட்சுமி தலைமையில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, வட்டாட்சித்துறை ஆகிய அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேல் மனைப்பட்டா இல்லாமல் தவிக்கிறோம். ஒவ்வொரு மழைக்கும் எங்களது நிலை இப்படி மோசமாக உள்ளது. எனவே இலவச மனைப்பட்டா அடிப்படை தேவைக்கு குடிநீர், நீர்த்தேக்க தொட்டி இல்லை, கட்டித்தர வேண்டும். அரசு மூலம் வழங்கப்படும் கழிப்பறை கட்டித்தரவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதற்கு இந்த மழைக்காலம் முடியட்டும், உங்களது அனைத்து கோரிக்கையும் செய்து தருகின்றோம் என்று கூறினார். அப்போது கிராம நிர்வாக அலுவல் வீரபாலன், பஞ்சாயத்து தலைவர் கனகராஜ், கிராம நிர்வாக உதவியாளர் தணிகாச்சலம் ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி திமுக அனிபால் கென்னடி எம்எல்ஏ மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு தார்பாய் வழங்கி ஆறுதல் கூறினார். புதுவையில் கொட்டும் மழையில் உப்பளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வி. அனிபால் கென்னடி பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உணவு மற்றும் தங்க இடம் ஏற்பாடு செய்து கொடுத்து ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் புயல் மற்றும் மழை பெய்து பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் ஆறுதல் கூறினார். தனது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் குடிசை வீடுகளுக்கு தார்பாய் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி உட்பட அனைத்து பகுதிகளிலும் குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் நேரடியாக சென்று சட்டமன்ற உறுப்பினரை அணுகி உதவிகளை பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினரை அணுகி நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்டனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், மாயவன், ராகேஷ், கழக சகோதரர்கள் மேலும் கழக நிர்வாகிகள் ஆறுமுகம், செந்தில், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர்.
சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள ஊசுட்டேரியில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வரும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சில பறவைகள் ஊசுட்டேரியிலேயே தங்கிவிடுகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஊசுட்டேரியில் இருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நீர்க்காகம் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை தஞ்சமடைந்தது. அதனை அறிந்த சட்டசபை காவலர்கள் அந்த பறவையை லாவகமாக பிடித்து வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியர்களிடம் அந்த அரிய வகை பறவை ஒப்படைக்கப்பட்டது. புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மணவெளி தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் 3வது நாளாக உணவு வழங்கினார். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரி முழுவதும் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மணவெளி தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை 3வது நாளாக அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உணவு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம்பேட், TN பாளையம்பேட் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு நேரம் பால், பிரெட் போன்றவைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளையும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளுடன் சென்று இன்று பார்வையிட்டார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம், அபிஷேகப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் ஆய்வு செய்தார். அப்போது அபிஷேகப்பாக்கம் முகாமில் தங்கியுள்ளோரிடம் உணவு சரியாக வருகிறதா என்று விசாரித்தார். உணவு தரமாக இருப்பதாக தெரிவித்ததுடன் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது, பெட்ஷீட் தரப்படும், மின் விநியோகம் சீராகிவிடும், தண்ணீர் வந்தவுடன் வீட்டுக்கு செல்லலாம், அதுவரை முகாமில் இருங்கள் என்றார். TN பாளையத்தில் ஆய்வு செய்தபோது மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் முதலமைச்சர் காலில் விழுந்து சக்கர நாற்காலி தருமாறு கேட்டார். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை அழைத்து உடனடியாக உதவுமாறு கூறினார். பின்னர் மூதாட்டி ஒருவர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்துவிட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளோம், அதிகமாக உதவுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார். அப்போது அவர் கணக்கெடுப்பு முதல் கட்டமாக நடத்தி நிவாரணம் அறிவித்துள்ளோம் என்றும் கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட யாரும் விடுபடாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். அப்பகுதி மக்கள் ஏரி, குளங்களை தூர்வார வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் ஆய்வு செய்து அங்கு தங்கி இருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் மத்திய குழு வந்து முழுமையாக ஆய்வு செய்து கணக்கெடுத்த பின் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மீண்டும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும்,
தலைமை செயலாளர் டெல்லி செல்வார் என கூறி முதலமைச்சர் ரங்கசாமி பாதிக்கப்பட்ட வீடுகளை முழுமையாக கணக்கெடுத்த பின்னர் அவர்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இப்போ ரெண்டாவது கட்டமாக நிவாரணம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்கு, மக்கள் உங்ககிட்ட சொல்றாங்க. இரண்டாம் கட்டமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தலைமைச் செயலர் டெல்லிக்கு சென்றிருக்காரா நம்ம சார் எதிர்கட்சிகளாம் வந்து அந்த கூடுதல் நிவாரணம் வழங்கணும், வீடுகளுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு இருக்குது, ஏன்னா அந்த கொடுக்க 20,000 பத்தாதுன்ற போல வரும். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.